Hello students, இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா NEET 2020ல கேட்ட யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணிட்டு பாருங்க. Subscribe மட்டும் முக்கியம் இல்லைங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவுல பண்ண ஸ்டெப்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் நான். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாமா? இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் if the separation between the coherent sources is halved. ஓகேவா? halved அப்படின்னா it's a half distance, ஒரிஜினலோட half distance நம்ம கொடுக்கணும் நம்ம. and the distance of the screen from the coherent sources is doubled. ஓகேவா? நார்மலா இருக்கிற டிஸ்டன்ஸோட டபுள் த டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா then the fringe width becomes. ஓகேவா? then இதே மாதிரி கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸை பாதியாகவும் ஸ்க்ரீனோட டிஸ்டன்ஸ் டபுள் ஆக்கணும். டிஸ்டன்ஸ் ஸ்க்ரீன் அண்ட் சோர்ஸ் டபுள் ஆக்கணும். உங்களோட ஃப்ரிஞ்ச் வித் என்ன? ஓகேவா? ஃப்ரிஞ்ச் வித் இஸ் பீட்டா. ஓகேவா? பீட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க. ஹாஃப் ஆகுமா, 4 டைம்ஸ் அதிகமாகுமா, 1/4 ஆகுமா, இல்லை டபுள் ஆகுமா? இதுதான் கேள்வி. வாங்க இப்போ பார்க்கலாம். நார்மலாக ஃப்ரிஞ்ச் வித்தோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா lambda d divided by d. lambda d divided by d. இது வந்து நார்மல் ஃப்ரிஞ்ச் வித். இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஃப்ரிஞ்ச் வித் வந்தது. ஒன்று வந்து நார்மல், இன்னொன்று வந்து டபுள் த டைம்ஸ் அண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு. அப்போ இதை நம்ம பீட்டா 1 d1 செப்பரேஷன். ஓகேவா? லாம்டா 1 வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வேவ்லென்த் சோர்ஸு. ஸ்க்ரீனுக்கும் ஸ்லிட்டுக்கும் ஒரு டைப் ஆஃப் டிஸ்டன்ஸ், ஸ்லிட் ரெண்டுமே ஒரு டைப் ஆஃப் டிஸ்டன்ஸ். அதனால நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரிஞ்ச் வித்து 1. அதேமாரி செகண்ட் ஒன் இப்போ இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணலாமா? கண்டிஷன் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரிஞ்ச் வித் வந்து பீட்டா 2. அதோட லைட் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு lambda 2 நம்ம கன்சிடர் பண்ணால் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம புதுசு டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு புதுசு நம்மளுக்கு. இது இப்படி எடுத்துகிட்டு வரும். இப்போ என்ன பண்ணோம்னா ஃப்ரிஞ்ச் வித் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்போ என்ன பண்ணோம்னா பீட்டா 2 டிவைட் பை பீட்டா 1 அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க ஃபார்முலா. lambda 2 d2 divided by d2 whole divided by lambda 1 d1 divided by d1. Which implies that lambda 2, okay, lambda 2 d2 and d1 divided by lambda 1 d1 d2 இப்படின்னு இருக்கும். ஓகேவா? பீட்டா 2 divided by பீட்டா 1. இப்போதான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரியும்? as we know condition பிரகாரம் ஓகேவா? lambda 1 is equal to lambda 2 அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன் எடுத்தோம் அப்படின்னா ஓகேவா? lambda 1 is equal to lambda 2 ஒரு கண்டிஷன் எடுத்தோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஸ்க்ரீனுக்கும் ஸ்லிட்டுக்கும் டபுள் த டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினல் டிஸ்டன்ஸு. அண்ட் தென் d2 ஸ்மால் d2 ஸ்லிட்டு எப்படி இருக்கும்? ஒரிஜினல் டிஸ்டன்ஸோட பாதியாக இருக்கும். அதனால் d1/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? இந்த இது எல்லாமே வந்து கேள்வியில் கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ். ஓகேவா? இதை நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்போ உங்களோட பீட்டா 2 டிவைட் பை பீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு பீட்டா 2 டிவைட் பை பீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு என்னவா மாறும் பார்க்கலாமா? இந்த ஃபார்முலாவில் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. lambda 1 இஸ் ஈக்குவல் டு lambda 1 d2 இஸ் ஈக்குவல் டு 2d1. ஓகேவா? d1 அப்படியே போட்டுக்குங்க டிவைட் பை lambda 1. d1 அப்படியே இருக்கட்டும் அண்ட் d2 இஸ் ஈக்குவல் டு d1 டிவைட் பை 2. ஓகே, 2 இங்கே வரணும். அந்த 2வை நான் இங்கே மேலே போட்டுக்கிறேன் நான். ஓகேவா? இப்போ capital D1 lambda 1 lambda 1. d1 is cancel out. The final answer என்னவா வரும்னு பாருங்க. The final answer is beta 2 divided by beta 1 is equal to 4. Because of this 2 and this 2 multiply 4.
The final answer is the new fringe width is 4 times of first fringe width. 4 times of first fringe width. Okay, beta 2 equal to 4 beta 1. ஸோ அப்போ என்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டுன்னு பாருங்கள். ஸோ 4 times எங்கிறது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு நீட்டில் ஃபிசிக்ஸில் அப்படின்னா ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும் நான். ஓகேவா? ஸோ நான் நிறைய வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் யாருமே வந்து இதை வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க நீங்கள். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? நீங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ணாதான் ஸோ நான் உங்களுக்கு நிறைய வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ என்கிட்ட இருக்கிற நிறைய ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ராவல் பண்ண முடியும், ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.